إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு அநியாயக்காரர்கள் அழிந்தே தீருவார்கள். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களை, நாம் வரலாறுகளில் படித்திருப்போம். முந்தைய காலகட்டங்களில் அநியாயக்காரர்கள் வாழ்ந்தார்கள், கொடூரக்காரர்கள் வாழ்ந்தார்கள், அடக்குமுறை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். இரக்கமற்று தன்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்தார்கள். இப்படியெல்லாம் வரலாறுகளில் நாம் படித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே வரலாறுகளில் வன்மம் கொண்ட பெரும் பெரும் கொடியவர்கள் வாழ்ந்தார்கள் என்று படித்தோமே, அந்த படித்த வரலாறுகளை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறது இஸ்ரேல். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது பலஸ்தீனத்தின் மீது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த நூற்றாண்டுல, இந்த காலகட்டத்துல ஒரு இன படுகொலை உலக மக்கள் எல்லோரும் பார்க்கும் நிலையில், நிறைய மக்களுக்கு இன படுகொலை என்றால் என்ன, இந்த வார்த்தைக்கே சரியான அர்த்தம் தெரியாம இருக்கு. இன படுகொலை, கண்களுக்கு முன்னாடி இன படுகொலை. ஒரு முஸ்லிம் சமூகம் தன்னுடைய சொந்த மண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடுகிறார்கள். அப்படி போராடக்கூடிய அந்த மக்களை ஒரு மிருகம் கூட இந்த காரியத்தை செய்ய துணியாது. 5 அறிவு படைத்த மிருகங்கள் கூட தன் இனத்தை இப்படி வேட்டையாடாது. மிருகங்களை விட கேடு கெட்டவர்களாக இன்றைக்கு நடுநிலை மக்கள் சொல்கிறார்கள், இஸ்ரேலில் உள்ளவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறாங்க, புத்தி பேதலித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். ஒரு காலகட்டத்திலலாம் புத்தி பேதலித்தவர்கள் எப்படி இருப்பாங்க? அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பாங்க,
பக்கத்துல செங்கல் கல் வச்சிருப்பாங்க, யாராச்சும் வந்தாங்கன்னா தூக்கி அடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு இதே மனோநிலை தான் யார் இருக்கு? இஸ்ரேலுக்கு இருக்குது. பலஸ்தீன மண்ணை அபகரிக்கணும், அதுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களை அடிக்கணும், கல்லை தூக்கி அடிக்கணும், பாம்பை போட்டு அடிக்கணும், துப்பாக்கி வச்சு சுடணும், ஏவுகணை வந்து ஏவணும். இந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய எல்லா மக்களும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட கொடூரமான வன்மம் கொண்ட அநியாயக்காரர்கள் அவர்களின் கைகள் இப்ப வேணுமெனா ஓங்கி இருக்கலாம். ஒரு காலகட்டத்துல அவர்களின் அழிவும் கட்டாயமாக நிச்சயமாக வல்லாஹி மிக கொடூரமானதாக இருக்கும். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பான். எதுக்காக வேண்டி இஸ்ரேல் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்களையே நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க. பலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தா ஒரு நாளைக்கு 500, 600, 700, 1000 வரையிலும் கொல்லப்படுகிறார்கள். ஏன் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்ற தகவலை கூட இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள்ல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அப்படி ஒரு போர் நடக்குதா? அப்படி முஸ்லிம்கள் பலஸ்தீனத்துல அழிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய மக்களும் கூட இன்னைக்கு இருக்கத்தான் செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இஸ்ரேல் இவ்வளவு பெரிய தாக்குதல், இவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் செய்துகிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு வாதம், எங்களது முன்னோர்கள் டேவிட் அண்ட் சாலமன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த பலஸ்தீனத்தை உருவாக்கினார்கள், அவர்கள் ஆண்டார்கள். சுலைமானும் தாவூதும் எங்க ஆட்கள், நாங்க எங்க மக்கள், அவங்க ஆண்டாங்க, அவங்களுக்கு பின்னாடி எங்க மக்கள் இருந்தாங்க. அதனால இந்த புனித பூமி எங்களுக்கு தான், அதனால இந்த புனித பூமியை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நாங்க இவ்வளவு காரியத்தையும் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? இஸ்ரேல். இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த யூதர்களை பத்தி நம்ம தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போகணும். எதுக்காக அப்படின்னா, ஜும்மாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்குது. இஸ்ரேலை கண்டித்து, அவர்கள் செய்யக்கூடிய பயங்கரவாதத்தை கண்டித்து. எதுக்காக வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம்? எதுக்காக வேண்டி இஸ்ரேலை இந்த அளவுக்கு நம்ம வன்மையா நம்ம கண்டிக்கிறோம்? நம்ம மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள நிறைய நாடுகள் இன்னைக்கு கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கு. எதுக்காக வேண்டி? அவங்களுடைய வரலாறுகளை படிச்சோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட அயோக்கியர்களா இவர்கள், உதவி செய்தவர்களையும் கூட, உதவி செய்த கைகளையும் கூட இப்படி வெட்டுகிறார்களே, இப்படிப்பட்ட துரோகிகளா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய வரலாறுகள் இருக்குது. எங்க இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ராஹிம் நபியில இருந்து ஒரு லைட்டை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இவங்களை பத்தின இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்த யூதர்கள், இவங்களுடைய முன்னோர்கள் யார், அவர்கள் செய்த காரியங்கள் என்ன, இன்னைக்கு இந்த இஸ்ரேல், இந்த பலஸ்தீன் எங்களுக்குரியது அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்றத நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில், இஸ்ஹாக் அப்படின்னு 2 மகன்கள் உண்டு, நாம் அறிந்ததுதான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அரபுலகத்துல மக்காவுல அப்படியே இருக்கிறாங்க. இஸ்மாயில் நபிக்கு பிறகு எந்த ஒரு இறை தூதரும் இஸ்மாயில் நபியினுடைய வம்சத்துல வரல. இறுதியாக யார் வந்தாங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. இது நமக்கு தெரியும். இன்னொரு இடத்துல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு பலஸ்தீன் இருக்குப்பாங்க, அது பக்கத்துல கானான் அப்படின்னு ஒரு தேசம். இந்த பகுதியில யார் இருக்கிறாங்கன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மறுநிர்மாணம் செய்தாங்களோ, அதே மாதிரி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல, அதையும் புதுப்பிச்சாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. இப்ராஹிம் நபி, இஸ்மாயில், இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழியாகத்தான் இஸ்ஹாக் நபிக்கு வந்து யாக்கூப் அப்படின்னு ஒரு மகனார் பிறக்கிறாங்க. அவங்க இறை தூதரும் கூட. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு ஒரு பெயரும் உண்டு. அது என்ன பெயர்னா இஸ்ராயில். இந்த பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்னு ஒரு சந்ததி வருது பாருங்க, அதுக்கு பின்னாடி யூதர்கள் சொல்லிட்டு ஒரு பெயர் வருதுல்ல, அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். யாக்கூப் நபிக்கு யாக்கூப் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இன்னொரு பெயர் என்ன? இஸ்ராயில். யாக்கூப் நபிக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைகள்ல ஒருத்தவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. இவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? இன்றைய பலஸ்தீன். இன்னைக்கு பலஸ்தீன்னா சின்ன நாடா இருக்குல்ல, அன்னைக்கு அந்த அப்படி இல்லை, பெரிய அகண்ட பாரதம். இன்னைக்கு 7-8 நாடுகள் கொண்ட மிக பெரிய பரந்த நாடாக இருந்ததுதான் பலஸ்தீன். அப்போ
யாக்கூப் நபிக்கு 12 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுல யூசுப் நபி ஒருத்தவங்க. யூசுப் நபியின் மீது மற்ற சகோதரர்கள் பொறாமை கொண்டு யூசுப் நபியை கொல்றதுக்காக வேண்டி கிணத்துல தூக்கி போடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த பலஸ்தீனத்துல இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க கொண்டு போற போறாங்க? எஜிப்துக்கு போறாங்க. அடிமையாக போறாங்க. சந்தையில விற்கப்படுறதுக்காக வேண்டி போறாங்க. அல்லாஹுடைய நாட்டப்படி அங்க அடிமையாக போனவங்க ஒரு காலகட்டத்துல அந்த எஜிப்தையே ஆளக்கூடிய பெரிய ராஜாவாக மன்னராக மாறிவிடுகிறார். இப்ப யூசுப் நபி எங்க இருக்கிறாங்க? எஜிப்துல இருக்கிறாங்க. யாக்கூப் நபி அவங்களுடைய பிள்ளைகளும் எங்க இருக்கிறாங்க? பலஸ்தீனத்துல இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய மகனார் யூசுப் எஜிப்துல பெரிய அரசரா இருக்கிறாரு. தன்னுடைய சகோதரர் யூசுப் அங்க பெரிய மன்னராக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே யூசுப் நபியும் சொல்லி அனுப்புறாங்க, எல்லாரும் இங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு. யாக்கூப் நபி உட்பட இந்த 11 சகோதரரும் இந்த பலஸ்தீனத்துல இருந்து எங்க போறாங்க? எஜிப்துக்கு போறாங்க. இவங்க எல்லாரும் யாரு? பனு இஸ்ராயில், யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகள். யாக்கூப் நபிக்கு யாக்கூப் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது, இஸ்ராயில் என்கிற ஒரு பெயர் இருக்குது. இந்த இஸ்ராயிலுடைய மக்கள் அவர்களை பனு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கிறோம். எல்லாரும் எங்க போயிடுறாங்க? எஜிப்துக்கு போயிடுறாங்க. எஜிப்துக்கு போனா அங்க தன்னுடைய சகோதரர் யூசுப் என்ன இருக்கிறாரு? மன்னரா இருக்கிறாங்க. அதனால அவங்களும் சுகபோகமாக வாழ்றாங்க. காலங்கள் அப்படியே கழியுது. அப்படியே கழிந்து நல்லதான் வாழ்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? யூசுப் நபி மன்னராக இருந்தாங்கல்ல, அதுக்கு பின்னாடி பனு இஸ்ரவேலருடைய கையில ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சி பிடுங்கப்பட்டு ஃபிரௌனுடைய கையில கொடுக்கப்படுது. ஃபிரௌனுடைய கையில அந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி பனு இஸ்ரவேலர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும். ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டாங்க. யாரு? பனு இஸ்ரவேலர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் நடைபெறும் வரையிலும் அந்த மக்களை எல்லோரும் எப்படிதான் சொன்னாங்க? வரலாறுகளும் எப்படிதான் சொல்லுது? பனு இஸ்ரவேலர்கள், இஸ்ராயலின் மக்கள். அப்ப அந்த பனு இஸ்ரவேலர்களை ரொம்ப கொடூரமான முறையில தாக்குறாங்க. யாரு? இந்த ஃபிரௌனுடைய ஆட்கள். ஃபிரௌன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பனு இஸ்ரவேலர்லயே மூசா நபியை பிறக்க செய்யறான். யார் பனு இஸ்ரவேலர்களை அழிக்கிறார்களோ அதே வீட்டிலேயே மூசா நபியை வளரவும் வைக்கிறான். அந்த மூசா நபியின் மூலமாகவே ஃபிரௌனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவையும் ஏற்படுத்துறான். எஜிப்துல பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு உதவியை கொடுத்தான். யாருக்கு? இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த எஜிப்துல இருந்து வாக்களிக்கப்பட்ட பூமின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பைத்துல் மக்கதஸுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, பனு இஸ்ரவேல் எல்லாத்தையும் அழைச்சிட்டு எங்க வராங்க? ஜெருசலத்துக்கு வராங்க. அப்படி வரும் பொழுது இடையில கடல் இருக்குது. யூதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த யூதர், அந்த பனு இஸ்ரவேலர்களை யூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காலகட்டம் பெயர் இங்கதான் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனு இஸ்ரவேலர்களை எஜிப்துல இருந்து வாங்க, நமக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி, அல்லாஹ் அங்க போ சொல்லி இருக்கிறான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் பலஸ்தீனத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது இடையில கடல் இருக்குது. அல்லாட்ட மூசா நபி சொல்றாங்க, ரப்பே கடல் இருக்குது, கைத்தறியை வச்சு அடிங்க, வழி பிறக்கும் அப்படின்றாங்க. மூசா நபியும் கைத்தறியை வச்சு அடிக்கிறாங்க, வழி பிறக்குது. அந்த வழியாக மூசா நபியும் இஸ்ரவேலர்களும் அந்த கடலை தாண்டி வராங்க. இந்த கடலை தாண்டி, நதியை தாண்டி, நீரை தாண்டி வந்ததற்காக வேண்டிதான் இவர்களுக்கு யூதர்கள். யகூதுனா என்ன அப்படின்னா, நீர்நிலையை கடந்து வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த கடல் பிளந்து இவர்கள் கடந்து வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யூதர்களுக்கு பெயர் என்ன? பனு இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டுச்சு. இந்த கடல் பிளந்து வந்தாங்க பாத்தீங்களா பலஸ்தீனத்துக்கு, இப்பத்துல இருந்தா இவங்களுக்கு பெயர் என்ன ஆகுது? அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, இவங்க எப்படி வந்தாங்க? அந்த நீர்நிலையெல்லாம் கடந்து வந்த மக்கள். நம்ம அப்படி வழக்குல உண்டும்ல, எதையாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க இவங்க, அந்த மக்கள். அந்த மாதிரி நீர்நிலையை இவங்க கடந்து, அது பெரிய ஆச்சரியம். கடல்ல பிளந்து வந்தா அது சாதாரணமான ஒரு விஷயமா? அப்ப உலக மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, அப்ப அதையே அவங்களுக்கு பெயரா வச்சுட்டாங்க. இவங்க நீர்நிலையை கடந்து வந்தவர்கள், யகூதிகள், யூதர்கள் அப்படின்னு அப்பதான் பேர் வருது. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்கன்னா, பனு இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பலஸ்தீனத்துக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா பலஸ்தீனத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். ரப்பு சொல்றான், சரி நீங்க வந்துட்டீங்க, உள்ளக்க ஒரு பெரிய கொடுங்கோலன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான், அவனோட சண்டை போடுங்க, உங்களுக்கு நான் வெற்றியை தருவேன்.
ரப்பு சொல்றான். இன்னைக்கு கயவர்கள் இது எங்க பூமின்னு சொல்லிட்டு அநியாயமான முறையில தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல. எங்க முன்னோர்கள் ஆண்ட பூமி, எங்க முன்னோர்கள் வாழ்ந்த பூமி, அது எங்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமற்ற கோரிக்கையை வைத்து அடக்குமுறைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்களே. இவங்களுடைய முன்னோர்கள் மூசா நபி கூட்டு வந்து இந்த பலஸ்தீனத்துக்குள்ள கொடுங்கோலன் இருக்கிறான், இவனை அடிச்சு துரத்தணும்னு சொல்லிட்டு ரப்பு சொல்றான். உள்ளக்க நம்ம போனாவே ரப்பு நமக்கு வெற்றியை தந்துருவானா, எல்லாரும் வாங்கல அந்த கொடுங்கோலனை அடிச்சு துரத்தலாம் அப்படின்னு மூசா நபி சொன்னாங்க. அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த யூதர்களுடைய மூதாதையர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத ரப்பு குர்ஆன்ல பதிவு செய்யலாம். மூசா நபி சொன்ன உடனே அந்த மக்கள் சொன்னாங்களாம், அந்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாகுனா காயிதுன். நாங்களே இப்பதான் ஃபிரௌனுடைய இதை எல்லாத்தையும் பார்த்து கீத்து முடிச்சு இங்க வந்திருக்கிறோம், நிம்மதியா வந்து வாழலான்னு சொல்லி பார்த்தா இங்க வந்து சண்டை போட சொல்றீங்களே, இதெல்லாம் நமக்கு முடியாது. வேணும்னா அந்த ஒரு ரப்புக்க நீயும் ஒரு ரப்பும் போய் சண்டை போடுங்க. எப்படிப்பட்ட கயவர்கள் பாருங்க. இங்கதான் அந்த யூதர்களுடைய கயமத்தனம் வெளிப்படுது. என்ன சொன்னாங்க? உள்ளக்க போய் சண்டை போடக்கூடிய அளவுக்குலாம் நாங்க கிடையாது. சண்டை போடுங்கன்னா நீயும் ரப்பும் போய் சண்டை போடுங்க. இன்னா ஆகுனா காயுது, நாங்க இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், போய் சண்டை போட்டுட்டு வாங்க அப்படின்னா. ரப்பு சொன்னான், சொல்றதை கேட்க மாட்டீங்களாடா, உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரேன்னு சொல்றேன், உள்ளக போனாவே நான் வெற்றியை தரேன்னு சொல்றேன், உயிருக்கு பயந்து இப்படியா நீ சொல்றது? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் உங்க ரப்பு உங்களுக்கு காட்டினா. கடலை பிளந்து காமிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா? உங்களுக்கு கடலையே பிளந்து மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை, ஒரு உதவியை செஞ்ச ரப்பு இந்த எதிரிகளை தோற்கடிப்பதற்கு உங்களுடைய தோல்புஜத்தை வந்து வலுப்படுத்த மாட்டான். இப்படியா நீங்க சொல்றீங்க? சரி, 40 ஆண்டுகள் நீங்கள் நாடற்றவர்களாக, நாடோடிகளாக, பரதேசிகளாக சுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். 40 ஆண்டுகள் இருப்பதற்கு இடம் இல்லாமல் நாடோடிகளாக, பஞ்ச பரதேசிகளாக சுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த 40 ஆண்டுகள் தண்டனை காலங்கள் முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் பலஸ்தீனத்துக்குள்ள போறாங்க. போனா கொஞ்ச நாள் அப்படியே நிம்மதியா அப்படியே வாழ்றாங்க. அப்படியே காலங்கள் அப்படியே கழியுது. இங்க இருந்தா யூதர்கள் அப்படின்ற ஒரு பெயரே வருது. கொஞ்சம் காலங்கள் அப்படியே போகுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு பின்னாடி அப்படியே காலங்கள் கழிஞ்சு 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 ஈசா நபியினுடைய அதுக்கு முன்னால நிறைய வரலாறுகள் இருக்குது. கடைசியில் ஈசா நபி வராங்க. ஈசா நபிக்கு பின்னாடி ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வருது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்துல இந்த ஜெருசலம், இந்த பலஸ்தீன் மறுபடியும் முஸ்லீம்களுடைய கையில வருது. இந்த வரலாறுகள்லாம் நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அந்த பலஸ்தீனத்தை வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னாடி அங்க எல்லா மக்களும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த பலஸ்தீனத்தை வெற்றி கொண்டதுக்கு பின்னாடி அவங்க நடந்துகிட்ட அந்த முறைகள் இருக்குது, அவங்க சொன்ன வார்த்தைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் தெரியுமா? எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க. இது முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்பட்டாலும், முஸ்லிம்களுடைய ஆட்சி இங்க இருந்தாலும், இங்க எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. யாருடைய உரிமைகளும் பறிக்கப்படாது. யூதர்கள் இருக்கிறீங்களா, உங்களுடைய வழிபாட்டு தலத்தை நீங்க தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம். கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்களா, உங்களுடைய வழிபாட்டு தலத்தை நீங்க தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம். எல்லா விதமான உரிமைகளும் வழங்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்துலதான் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு தான் முழு சுதந்திரம் கொடுக்கப்படுது, அவங்க மதத்தை வந்து என்ன செஞ்சுக்கலாம், வழங்கிக்கலாம் அப்படின்னு. வெளி ஊர்கள்ல இருந்தெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் எங்க வராங்க? பலஸ்தீனத்துக்கு வராங்க. எதுக்கு? ஈசா நபி வாழ்ந்த இடம், பிறந்த இடம், அவங்க இருந்த இடம், அதையெல்லாம் நம்ம பார்க்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, நிறைய மக்கள் வராங்க போறாங்க. அது வரையிலும் அந்த என்ன செய்யுதுன்னா, முஸ்லீம்களுடைய கையிலேயே அந்த ஆட்சி இருந்துகிட்டே கொஞ்சம் காலங்கள் அப்படி கழியுது. மறுபடியும் ஆட்சி மாறுது. மறுபடியும் அந்த ஆட்சியை எகிப்து நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி, சுப்ஹானல்லாஹ், ரொம்ப அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரவங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வரும் பொழுதுதான் அது போன்ற நல்ல மக்களுடைய வரலாறுகளை படிக்க முடியுது. கண்டிப்பாக ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபினுடைய வரலாறுகளை கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஒரு பெரிய போர் தளபதி எப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தோடு நடந்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல்லாம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபினுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும்.
தன்னை கொல்ல வந்தவனுக்கு கூட சிகிச்சை கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் யார் அப்படின்னா சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அது ஒரு பக்கம். மறுபடியும் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி போர் தொடுத்து மறுபடியும் பலஸ்தீனம் முஸ்லிம்கள் கையிலேயே வருது. அதுக்கு பின்னாடி அப்படி போகுது நிறைய மக்கள்ல அந்த பலஸ்தீனத்தை வந்து யூதர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. பாத்திமியாக்கள், எத்தனையோ மக்கள் அந்த பலஸ்தீனத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்படியே போய் 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 கடைசியில சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு பிறகு நிறைய கிறிஸ்தவ மக்கள் அங்க வராங்க போறாங்க, இப்படியே இருக்குது. கடைசியில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? நம்ம ஈசா நபியினுடைய நினைவிடங்கள், அவங்க வாழ்ந்த இடங்கள், பிறந்த இடங்கள், இது எல்லாம் நமக்கு தானே சொந்தம், இது ஏன் முஸ்லிம்களுடைய கையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு சிலுவை யுத்தம்னா நம்ம படிக்கிறோம்ல, பெரிய ஒரு யுத்தத்தை, பெரிய ஒரு படையை திரட்டிட்டு வந்து என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிறிஸ்தவர்கள். இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல யூதர்களை கொன்று குவித்தவர்கள், யூதர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிறிஸ்தவர்களை காட்டிலும் வேற யாரும் கிடையாது. அவ்வளவு பெரிய கொடூரங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. எப்ப வந்து கிறிஸ்தவம் வளர ஆரம்பிச்சதோ, எங்கெல்லாம் கிறிஸ்தவம் வளர ஆரம்பிச்சதோ அங்கெல்லாம் யூதர்கள் நசுக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. சொல்ல போனா 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையிலும், ஹிட்லர் வாழ்ந்து மறைந்தார் பார்த்தீங்களா, 18ஆம் நூற்றாண்டு வரையிலும் யூதர்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள், கொடூரமான முறையில தாக்கப்பட்டாங்க. அதனுடைய இறுதி தான் ஹிட்லர். ஹிட்லர் அடிச்சான் பாருங்க அடி. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஹிட்லர் ஆட்சிக்கு வரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே, அவன் ஆட்சிக்கு வரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டானா யூதர்களை எப்படி எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு, எப்படியெல்லாம் கொன்னான். இன்னைக்கு நம்ம கிரில் சிக்கன் சாப்பிட்றோம் பாருங்க, இந்த மாடலை எல்லாம் ஏற்படுத்தியவன் யாரு தான்? அந்த ஹிட்லர் தான். மிக கொடூரமான முறையில தாக்கப்பட்டாங்க. நாடு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இஸ்ரேல்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை பிடிச்சி வச்சு நிக்கிறான் பாருங்க. இந்த நாடு இதெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டுல இருந்து இருப்பதற்கு இடம் இல்லாம நாடோடிகளாக அப்படியே சுத்துறாங்க. எங்கேயுமே எந்த நாட்டிலுமே இந்த யூத பசங்களை உள்ளக்க ஏற்கிறதுக்கு மறுத்தாங்க. ஏன்னா இவங்க வந்து பீடை பிடித்தவர்கள் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தாங்க. உள்ளக்க வந்தாங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நாடு நாடாக துரத்தப்பட்டவங்க. கடைசியில் அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க, நமக்கு அடைக்கலம் தரக்கூடியவங்க இந்த உலகத்துல இந்த பலஸ்தீன மக்களை தவிர வேற யாரும் இல்லை. ஏன்னா அவங்க தான் ஏமாளி. நம்மளைய ஒரு சகோதரனா பார்க்கிறான். நம் மீது பாவப்படக்கூடிய மக்கள் அந்த பலஸ்தீன மக்கள் தான். கடல் வழியாக, கப்பல் வழியாக சில வாசகங்களை எழுதிட்டு வராங்க அந்த கப்பல்லையே. உலக மக்கள் எல்லோரும் எங்களை கைவிட்டுட்டாங்க, அவர்களை போல நீங்களும் எங்களை கைவிட்டு விடாதீர்கள், உங்களை நம்பி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிறானோ பாருங்க யூதர்கள், இஸ்ரேலை அபகரிச்சு வச்சிருக்காங்கல்ல, இவங்க கப்பல் வழியாக இப்ப இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன மக்கள்கிட்ட உதவி தேடி, அடைக்கலம் தேடி வந்தாங்க. அடைக்கலம் கொடுக்கப்பட்டுச்சு, இருந்தாங்க. 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு, அப்படியே குறிப்பிட்டு ஒரு 8 9 10% வரைக்கும் அந்த மக்கள் யூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அப்படியே குடியேற ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆட்சி யாருடைய கையில இருக்குது? பிரிட்டிஷுடைய கையில இருக்குது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி அதுக்கு பிறகு சில மக்கள் கையில எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி, அதுக்கு பின்னாடி அப்படியே காலங்கள் கடந்து ஓட்டமன் எம்பையர் அவங்களுடைய உதுமானிய ஆட்சி வருது. உதுமானிய ஆட்சியை வீழ்த்தி தான் பிரிட்டிஷ் வந்து என்ன செய்யறாங்க, நிறைய நாடுகளை கையில வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி பலஸ்தீனத்தையும் தனது கையில வச்சிருந்தாங்க. 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் 1947 இஸ்ரேல் பிரிட்டிஷ்காரங்கள்ட்டையும் மற்ற நாடுகள்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்க இங்க வந்தோம், இங்க வந்து இருந்தோம், இன்னைக்கு ஒரு கணிசமான மக்களா இங்க இருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு சொந்த நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அன்னைக்கு பிரிட்டிஷ் தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். இவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த பிரிட்டிஷுக்கு பின்னாடி ஒரு சில கயவ நாடுகளும் ஒன்று சேர்ந்து அந்த நாட்டை பிரிச்சு கொடுக்கு.
யாருடைய நாட்டை, யாருடைய சொத்தை யார் பிரிச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இப்படி அநியாயமான முறையில பிரிச்சு கொடுக்கப்படுது. சரி, பிரிச்சு கொடுத்தாலும் அங்கேயே இருந்து தொலைய வேண்டியதானே? அப்படியும் கூட இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இஸ்ரேல் இருந்த நாட்டில இருந்து பலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சு கடைசியில இன்னைக்கு இடம் கொடுத்த பலஸ்தீனத்திற்கு அந்த நாட்டினுடைய கொள்ளளவே எவ்வளவு அப்படின்னா ஒரு 36 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. மொத்த நாடை எங்கேயோ பரதேசியா வந்தவனுக்கு இருக்க இடம் கொடுத்தா அவன் என்ன செஞ்சான்? இடம் கொடுத்தவனையே அடிக்க ஆரம்பிச்சு அவனுடைய இடத்தையெல்லாம் அபகரிச்சு கடைசியில ஒரு குறுகிய இடத்துக்குள்ள நீ வாழ்ந்தா போதும் அப்படின்னு நிப்பாட்டி வச்சிட்டான். சரி, வாழ்ந்தா போதும் நிப்பாட்டி வச்சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செஞ்சாங்கன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 10,000 நபர்களுக்கு மேல கொன்று குவிச்சிருக்கிறான். திடீர்னு வருவான் பலஸ்தீனத்துக்கு எல்லைக்குள்ள, யாரு? அந்த இஸ்ரேல். திடீர்னு உள்ளக வருவான், 10 பேரை தூக்கிட்டு போயிடுவான், கொன்றுவான். சுதந்திரமா இருக்க முடியல. இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த ஹமாஸ் தாக்குதல் நடந்துச்சுன்னா எதுக்காக வேண்டி? நிறைய மக்கள் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, மண்ணை மீட்டெடுப்பதற்காக வேண்டி போராடுகிறார்கள் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒண்ணுதான். அதையும் தாண்டி இன்னைக்கு ஹமாஸ் 7ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த குறுநிலத்துல கூட நிம்மதியா வாழ விட மாட்டிருக்கிறான். நாடு பிரிச்சு கொடுத்தாச்சு. இஸ்ரேல் நீ உன் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே, பலஸ்தீன மக்களை அவங்க பாட்டுக்கு இருக்க விட வேண்டியதானே? இல்ல, அடிக்கடி உள்ளக புகுந்து மக்களை கொன்று குவிக்கிறது. எப்படி தாங்கிக்கிடுவாங்க? இடத்தை கொடுத்தாங்க, நிலத்தை கொடுத்தாங்க, நிம்மதியா வாழ விடணும்ல. வாழவும் விடமாட்டோம் அப்படின்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்க? நீ அடிச்சு நான் சாவறதுக்கு பதிலா என்னுடைய மண்ணை மீட்டெடுப்பதற்கு, என்னுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு நான் உன்னோட சண்டை போடுறேன். நீ மிகப்பெரிய தாதாவா இருந்துட்டு போ, மிகப்பெரிய ஆயுதங்களை எல்லாம் வச்சுட்டு போ, என்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஆயுதங்களை வச்சு நான் உன்னை தாக்குறேன். அப்படிதான் நிலத்துக்காக வேண்டி நிலத்தை இனிமேல் அந்த நிலத்தெல்லாம் மீட்டெடுக்க முடியாது. இஸ்ரேல்னு சொல்லிட்டு ஒரு நாடு ஆயிடுச்சு, பலஸ்தீன் சொல்லிட்டு ஒரு நாடு, ஆனா அது வரைபடத்துல இல்லை. அந்த பலஸ்தீன் நாடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சதி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு இடம் கொடுத்தது தப்பா? என் நாட்டுல என் மக்கள் நிம்மதியா இருக்கக்கூடாதா? என் நாட்டு மக்கள் நிம்மதியா இருப்பாங்க, அதுக்காக வேண்டி நான் போராடுறேன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட போராளிகளின் மீதுதான் மிகப்பெரிய அவதூறுகளும் மிகப்பெரிய வன்மங்களும் சில நாடுகளும் சில கயவர்களும் செய்து வருகிறார்கள். இவைகளையெல்லாம் எதிர்த்துதான் இன்றைக்கு நம்ம போராட்ட காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி எல்லோரும் துவா செய்வோம். அவர்களுக்கு எந்த வழியில் நம்மளால உதவ முடியுமோ அந்த உதவியையும் நாம் செய்வோம். வல்ல அல்லாஹ் அந்த பலஸ்தீன மக்களுக்கும் அந்த மண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வெகு சீக்கிரத்தில் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, ஜும்ஆவினுடைய முதல் உரையில் பலஸ்தீனத்திற்கு எதிராக அநியாயமான முறையில் இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய மிக பாதக செயல்களை எல்லாம் நாம் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்தோம். இந்த பயங்கரவாத செயலை கண்டித்துதான் இன்ஷா அல்லாஹ் ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு 4 கம்பம் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதில் எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜிஹாது பல வகை உண்டு. அதுல ஒரு வகை என்ன அப்படின்னா, அநீதக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது, நீதியை நிலைநாட்டுவது. இதுவும் ஒரு வகையான ஜிஹாது தான். இன்னைக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த போராட்டத்தை, இந்த எதிர்ப்பை தெரிவித்து அநியாயம் செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு என்றைக்கும் இந்த மக்கள் துணை நிற்க மாட்டார்கள். பாதிக்கப்படக்கூடிய இந்த பலஸ்தீன மக்களுக்கு இந்தியாவும் இன்னும் ஏனைய நாடுகளும் நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய மக்களும் எப்பொழுதும் துணை நிற்பார்கள் என்பதனை பறைசாட்டும் விதமாகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகை முடிந்ததற்கு பிறகு, சுன்னத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வீட்டுக்கு போகாம கொஞ்ச நேரம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு இந்த போராட்டத்தின் நோக்கம் வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் உதவும்படியும் துவா செய்யும்படியும் மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதை தெரிவித்தவனாக இந்த ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.